அமைப்பு, கிராமத்து செல்லப்பிராணிகளின் வசதியான படுக்கைகள். ஒரு காலத்தில் பச்சை குன்றுகளுக்கும் கிசுகிசுக்கும் மரங்களுக்கும் இடையில் அமைந்த ஒரு விசித்திரமான கிராமத்தில் மேக்ஸ் என்ற விளையாட்டுத்தனமான நாயும் லூனா என்ற ஆர்வமுள்ள பூனையும் வாழ்ந்தனர். அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் மற்றும் சாகசங்கள் முதல் சூடான வெயிலில் தூங்குவது வரை அனைத்தையும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு வெயில் நாளில் மேக்ஸ் மற்றும் லூனா கிராமத்தை ஆராயும் போது ஒரு பரபரப்பான சந்தையில் தடுமாறினர். ஓ, அவர்கள் மிகவும் வசதியாக இருக்கிறார்கள், அவற்றை பெறுவோம். அவளுடன் மேக்ஸும் லூனாவும் அன்பான விற்பனையாளரை அணுகி தங்களுக்கு படுக்கைகள் கிடைக்குமா என்று கேட்டார்கள். விற்பனையாளர் அன்புடன் புன்னகைத்து தலையசைத்தார். சில பிராணிகளின் உற்சாகத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். நிச்சயமாக என் உரோமம் கொண்ட நண்பர்களே, இந்த படுக்கைகள் உங்களை போன்ற செல்லப்பிராணிகளுக்காக உருவாக்கப்பட்டவை என்று விற்பனையாளர் கூறினார். மேக்ஸும் லூனாவும் தங்களுக்கு பிடித்த படுக்கைகளை தேர்ந்தெடுத்ததால் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. மேக்ஸ் ஒரு பெரிய படுக்கையை தேர்ந்தெடுத்தார். அதில் பா பிரிண்டுகள் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டன. அதே நேரத்தில் லூனா ஒரு தொங்கும் இறகு பொம்மையுடன் ஒரு சிறிய படுக்கையை தேர்ந்தெடுத்தார். அன்றிரவு சந்திரன் வானத்தில் உயர்ந்த கிராமம் அமைதியாகிவிட்டதால் மேக்ஸ் மற்றும் லூனா தங்களுடைய புதிய படுக்கைகளில் தங்கினர். மெத்தைகள் அவர்களை மெதுவாக அணைத்துக் கொண்டன. அவர்கள் தூங்கும் போது போர்வைகள் அவர்களை சூடாக வைத்திருந்தன. ஆனால் அவர்கள் மயங்கி கிடக்கும் போது வெளியிலிருந்து மெல்லிய மியாவ் சத்தம் கேட்டது. நீங்கள் அதை கேட்டீர்களா மேக்ஸ்? லூனா கிசுகிசுத்தாள். மேக்ஸ் காதுகளை உயர்த்தி கேட்டான். யாரோ உதவி வேண்டும் போல் இருக்கிறது, போய் பார்க்கலாம். ஒன்றாக அவர்கள் படுக்கையிலிருந்து அமைதியாக திணித்து மியாவ் சத்தத்தை பின்தொடர்ந்தனர். குளிர்ந்து இரவு காற்றில் நடுங்கிக் கொண்டிருந்த வழிதவறி பூனைகளின் கூட்டத்தை அவர்கள் விரைவில் கண்டுபிடித்தனர். அடடா, அவர்களுக்கு எங்களைப் போல படுக்கைகள் இல்லை. லூனா கூச்சலிட்டாள். அவள் இதயம் மூழ்கியது. மேக்ஸ் தலையசைத்தார். நாங்கள் அவர்களை இங்கே விட்டு விட முடியாது. அவர்களுடன் எங்கள் படுக்கைகளை பகிர்ந்து கொள்வோம். எனவே மேக்ஸ் மற்றும் லூனா தெரு பூனைகளை மீண்டும் கிராம சதுக்கத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்கள் தங்கள் வசதியான படுக்கைகளில் அவற்றை வச்சிட்டனர். சத்தம் கேட்டு எழுந்த கிராம மக்கள் என்ன நடக்கிறது என்று பார்க்க வீடுகளை விட்டு வெளியே வந்தனர். எங்கள் உரோமம் கொண்ட நண்பர்களை வெளியே தூங்க அனுமதிக்க முடியவில்லை என்று லூனா கிராம மக்களுக்கு விளக்கினார். அவர்களின் கருணையால் நகர்ந்த கிராமவாசிகள் தவறான பூனைகளுக்கு அதிக படுக்கைகளை உருவாக்க முடிவு செய்தனர். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு